ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்பேஷன் டிஆர்ஜி கோடிங்கில் ஒரு பிடிஎக்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ ஐபிடிஆர்ஜியை பொறுத்தவரை பிடிஎக்ஸ் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன், அதுக்கப்புறம் கோடிங் கிளினிக்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம பிடிஎக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐபியை பொறுத்தவரை பேஷண்ட் வந்து ஒரு சிங்கிள் கண்டிஷன்ஸ்க்காக அட்மிட் ஆக மாட்டாங்க. மல்டிபிள் கண்டிஷன்ஸ்க்காக பேஷண்ட் வந்து இன்பேஷண்ட்குள்ள வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, எதுக்கு ஃபோக்கஸ் ஆஃப் கேர் போகுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் எதை பிடிஎக்ஸா செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிடிஎக்ஸ் செலெக்ஷனுக்கு ஐபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இன்னும் நீங்க வந்து அந்த யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன்னா என்ன அப்படின்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது ரிலேட்டடா வந்து நான் ப்ரீவியஸா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறக்காம பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அண்ட் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம சில சினாரியோஸ் பேஸ் பண்ணி ஸோ ஒரு பிடிஎக்ஸை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி ஜெனரலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷன் டிஆர்ஜி கோடிங் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பா வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So scenario number one. So patient with a history of hypertension, diabetic and metabolic syndrome now admitted to the hospital for bariatric surgery, noted to have BMI 65 and morbid obesity. Placed in operative room, sleeve gastrectomy was performed. What would be the appropriate PDX? So டிசாசம்பர்ல morbid obesity இருக்கு, metabolic syndrome, hypertension and diabetes. So 4 conditions இருக்கு. So இதுல வந்து எதை PDX கொடுப்பீங்க? So as per UHDDS guideline படி reason for admission always govern the principal diagnosis. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த இடத்துல வந்து ஒபிசிட்டிக்காக தான் பேஷண்ட் வந்திருக்காங்க. கேஸ்ட்ரெக்டமி, பேரியாட்ரிக் சர்ஜரி, இது எல்லாமே வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி, கேஸ்ட்ரெக்டமி, ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா வந்து ரீசன் ஃபார் அட்மிஷன் தான் பீரியட்ஸா வரும். கரெக்டா? ஸோ மார்பிட் ஒபிசிட்டி தான் வந்து காமனா வந்து எல்லாருமே பீரியட்ஸா அசைன் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் ரீசன் ஃபார் அட்மிஷன். ஓகே, பட் ஆன்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கு. ஏன், என்ன ரீசன், எனி ஐடியா? ஸோ இங்க மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ICD-10 ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் வந்து என்ன சொல்லுது? ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அண்ட் ஒபிசிட்டி ரெண்டுமே கோட் பண்ணும்போது இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ல போயிட்டு நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், யூஸ் அடிஷனல் கோட் ஃபார் அசோசியேட்டட் மேனிஃபெஸ்டேஷன் சச் அஸ் ஒபிசிட்டி. ஸோ இங்க வந்து ஒபிசிட்டி வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆக்ட் ஆகுது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து ஈட்டியாலஜி, அதாவது அண்டர்லைன் கண்டிஷனா வந்து இருக்கு. அதனால மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான் நம்ம பிடிஎக்ஸா கொடுக்கணும். ஓகே, ஸோ ஒபிசிட்டி வித் மார்பிட் ஒபிசிட்டி இருக்கு அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னா நீங்க மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான் பிடிஎக்ஸா கொடுக்கணும். ஏன்னா ஒபிசிட்டி வந்து மேனிஃபெஸ்டேஷன் கேட்டகரியில போயிடும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு நீங்க வந்து பிடிஎக்ஸ் செலெக்ஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் என்ன எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் டேபுலர் லிஸ்ட் வந்து என்ன சொல்லுது, கோடிங் கைட்லைன் வந்து ஜென்ரல் கோடிங் கைட்லைன் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சினாரியோல வந்து ஸோ நீங்க UHDDS கைட்லைன் படி ரீசன் ஃபார் அட்மிஷன் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்பிட் ஒபிசிட்டி. ஆனா வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபுலர் லிஸ்ட் ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் வந்து இது மெட்டபாலிக் சிண்ட்ரோமுக்கு கீழே தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனா வந்து இது வந்து ஒபிசிட்டிங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் ஆக்ட் ஆயிருது. அதனால ஈட்டியாலஜி அண்டர்லைன் கண்டிஷன்ஸை வந்து நீங்க மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து பிடிஎக்ஸா கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ எப்பவுமே வந்து நம்ம வந்து ICD-10 ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் அண்ட் டேபுலர் லிஸ்ட் வந்து எதை சீக்வன்சிங் பண்ண சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பவுமே செக் பண்ணிக்கணும். ஒரு பிடிஎக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு அண்டர்லைன் கண்டிஷன்ஸை வந்து பிடிஎக்ஸ் கொடுக்க சொல்லுதா அப்படிங்கிறத சீக்வன்சிங் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் நீங்க பிடிஎக்ஸ் வந்து அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து டிமென்ஷியா இருக்கு, அல்ஜிமர் இருக்கு, அல்ஜிமர் டிசீஸ் வந்து ஹிஸ்டரியில இருக்கு, அட்மிட்டிங் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் டிமென்ஷியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டிமென்ஷியாவை நீங்க வந்து பிடிஎக்ஸா கொடுக்க கூடாது பேஸ்ட் ஆன் ரீசன் ஃபார் அட்மிஷன் சொல்லிட்டு அல்ஜிமரை தான் பிடிஎக்ஸா கொடுக்கணும். ஏன்னா அல்ஜிமர் லைக் டிமென்ஷியாக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ல கோடு ஃபர்ஸ்ட் அல்ஜிமர், பார்க்கின்சன் டிசீஸ் இது எல்லாமே வந்து ஸோ அண்டர்லைன் கண்டிஷனா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க எப்பவுமே வந்து கோட் பண்ணும்போது ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு பெட்டர் வந்து ப்ராக்டிஸ். அது மாதிரி ஒரு ஃப்ராக்சர், ஒரு இன்டர்னல் ஆர்கன் இன்ஜுரி, ஸோ 2 கோடு கொடுக்கும்போது சீக்வன்சிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த கோடு கேட்டகரி வந்து செக் பண்ணிக்கோங்க. கோடு ஃபர்ஸ்ட் நோட் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க பிடிஎக்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து பேசிக் கோடிங் கைட்லைன்ல வந்து வந்துடும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிடிஎக்ஸ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் டேபுலர் லிஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 1.
So scenario number 2, patient admitted with chest pain in a patient who took cocaine few hours before. The physician stated that chest pain was due to cocaine intoxication. In this case, what would be the principal diagnosis? டிசாசமரியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் பெயின் டியூ டு கொக்கைன் அபியூஸ் அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ கொக்கைன் வந்து பேஷண்ட் வந்து இன்டாக்சிக் அபியூஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஃபர்தரா வந்து செஸ்ட் பெயின் இமீடியட்டா டெவலப் ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்குள்ள அட்மிட் ஆகிறான். ஸோ இங்க ரீசன் ஃபார் அட்மிஷன் வந்து செஸ்ட் பெயின் டியூ டு கொக்கைன் அபியூஸ். ஸோ இதை எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொக்கைன் அபியூஸ் அண்ட் மேஜர் டிப்ரெஷன் டிஸார்டர் ஆன்சைட்டி இது எல்லாமே செகண்டரியா கொடுப்பீங்க, கொக்கைன் அபியூஸ் வந்து பீடியக்ஸா கொடுப்பீங்க. ஸோ நார்மலா இப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க கரெக்டா. ஸோ பட் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாய்சனிங் ஆஃப் கோகைன். எப்படி வந்து கொக்கைன் அபியூஸ் வந்து பாய்சனிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் கிளினிக். ஸோ ஐபியை பொறுத்தவரை கோடிங் கிளினிக்ஸ் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து கோடிங் கிளினிக்ஸ் நிறைய அப்டேட் ஆகும். ஸோ அதில் சில இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1993 கொடுத்த கோடிங் கிளினிக் இது. ஸோ கொக்கைனை வந்து இன்டாக்சிகேட் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு வந்து செஸ்ட் பெயின் டெவலப் ஆயிருக்கு இமீடியட்டா. ஸோ அதுக்காக வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ இதை எப்படி கோட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த கொக்கைன் அபியூஸை வந்து நீங்க கொக்கைன் இன்டாக்சிகேஷனை டேரக்டா வந்து பாய்சனிங்கா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பேஷண்ட் வந்து கொக்கைன் வந்து எடுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஃபார் மெடிக்கல் பர்பஸ். ஸோ ஹீஸ் அபியூசிங் த ட்ரக். ஸோ ஒரு ட்ரக் அபியூஸ் பண்ணி அதனால இமீடியட்டா ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆயிருக்கு. ஸோ இங்க செஸ்ட் பெயின் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதனால திஸ் இஸ் கன்சிடர் அஸ் பாய்சனிங். ஸோ நம்ம டேரக்டா வந்து இதை பாய்சனிங் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த கோடிங் கிளினிக் சொல்லுது. ஓகே. ஸோ எப்பவுமே வந்து நீங்க கோட் பண்ணும்போது ஒரு பிடிக் செலக்ட் பண்ணும்போது ஏதாவது கோடிங் கிளினிக் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ். Number 3, patient with a history of seizure disorder currently on medication and a history of stroke suffered several years ago. The patient was admitted to the hospital for seizure and treated with Keppra. What is the PDX for the patient seizure associated with the prior stroke? ஸோ இங்க ஆப்ஷன் ஏல வந்து சீசர் டிசார்டர் வந்து பிடெக்ஸா கொடுக்க சொல்லியிருக்காங்க அண்ட் அதர் சீக்வலே ஆஃப் சிவிஏ வந்து செகண்டரியா கொடுக்கணும். அண்ட் ஆப்ஷன் பில வந்து அதர் சீக்வலே ஆஃப் சிவிஏ வந்து பிடெக்ஸா கொடுத்துட்டு சீசர் டிசார்டர் வந்து செகண்டரியா கொடுக்கணும். அண்ட் ஆப்ஷன் சில வந்து சீசரை வந்து வரதுக்கான அட்மிஷன் வந்து சீசர் தான். ஸோ சீசர் அண்ட் செகண்டரியா வந்து சீசர் டிசார்டர் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி சீக்வன்சிங்ல வந்து நீங்க கோட் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்க ஆன்சர் இஸ் ஸோ பி. ஸோ பிஏ தான் நீங்க வந்து ஆன்சர் பி, அதாவது லேட் எஃபெக்ட் ஆஃப் சிவிஏவை தான் நீங்க இந்த இடத்துல பிடிஎக்ஸா கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதுக்குன்னு கோடிங் கிளினிக் இருக்கு. ஸோ அசைன் அதர் லேட் எஃபெக்ட் ஆஃப் சிவிஏங்கிறத நீங்க பிடிஎக்ஸா கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல வந்து நீங்க சீசர் டியூ டு ஓல்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு லீட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு லேட் எஃபெக்ட் ஆஃப் சிவிஏவை தான் ப்ரையாரிட்டியா கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து நீங்க பிடிஎக்ஸா கொடுக்கணும். ஸோ செகண்டரியா வந்து இந்த சீசர் டிசார்டர் வந்து செகண்டரியா கொடுக்கணும். அண்ட் இந்த சீசரை வந்து இங்க ட்ரீட் பண்ணி மானிட்டர் பண்றதுனால அடிஷனலா அந்த சீசரையுமே நீங்க தனியா வந்து சிம்டம் கோட் இருந்தாலும் அடிஷனலா வந்து அங்க கோட் பண்ணணும். ஓகே, அடிஷனல் டயக்னோசிஸா வந்து சீசரையுமே வந்து நீங்க கோட் பண்ணணும். ஸோ பிடிஎக்ஸ் வந்து இங்க வந்து லேட் எஃபெக்ட் ஆஃப் சிவிஏ தான் நீங்க பிடிஎக்ஸா கொடுக்கணும். பிகாஸ் அது ரிலேட்டடா கோடிங் கிளினிக் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் வந்து அதை தான் வந்து சீசரை லீட் பண்ண சொல்லல, ஓல்டு ஸ்ட்ரோக் அதாவது லேட் எஃபெக்ட் ஆஃப் சிவிஏவை தான் நம்ம பிடிஎக்ஸா வந்து கொடுக்க சொல்லுது. அது மாதிரி லேட் எஃபெக்ட் ரெசிடுவல் எஃபெக்ட் இருக்கிறப்போ எப்பவுமே ஒரு அந்த ரெசிடுவல் எஃபெக்ட்னால ஒரு கண்டிஷன் டெவலப் ஆயிருக்குன்னா ஸோ யூஸ்வலா அந்த கண்டிஷனை தான் நம்ம பிடிஎக்ஸா கொடுப்போம். பட் இந்த சீசர் டியூ டு ஓல்டு சிவிஏக்கு மட்டும் ஸோ நம்ம எதை பிடிஎக்ஸா கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு ஸ்ட்ரோக் லேட் எஃபெக்ட் ஆஃப் தி ஸ்ட்ரோக் I69 சீரிஸ் வரும் அது. ஸோ அதை தான் வந்து நம்ம பிடிஎக்ஸா கொடுக்கணும். ஸோ சினாரியோ நம்பர் 4, patient presented to the ED low hemoglobin level 5.2 and found to have anemia, admitted to the hospital and placed in ICU, treated with a blood transfusion, IV protonics continuously. EGD was performed, it showed gastric ulcer, and finally disassemblary documented as acute blood loss anemia due to GI bleeding and gastric ulcer. ஸோ இந்த சினாரியோல வந்து நீங்க எதை பீடிஎக்ஸா கொடுப்பீங்க? ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் லாஸ் அனிமியாவும் இருக்கு, ஜிஏ ப்ளீடு இருக்கு. ஸோ ஈட்டியாலஜி வந்து அனிமியாவோட ஈட்டியாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஏ ப்ளீடிங் தான். ஸோ இதுல வந்து நீங்க எதை வந்து பீடிஎக்ஸா செலக்ட் பண்ணணும்? ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அக்யூட் பிளட் லாஸ் அனிமியா and gastric ulcer with bleeding, assume relationship between ulcer and bleeding based on with the convention guideline, and selection of principal diagnosis based on the circumstance on the admission and focus of care. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி சார்ட்டை. ஸோ பிளட் லாஸ் அனிமியா டியூ டு ஜிஐ ப்ளீடிங், பேஷண்ட்டுக்கு ஜிஏ ப்ளீடும் இருக்கு, அனிமியாவும் இருக்கு. ஸோ அனிமியாக்கான ஈட்டியாலஜி ஜிஏ ப்ளீடு தான். ஸோ ஈட்டியாலஜி வந்து ஜிஏ ப்ளீடுங்கிறக்காக நீங்க ஜிஏ ப்ளீடை தான் பிடிஎக்ஸா கொடுக்க கூடாது. ஓகே, ஸோ அந்த சார்ட்ல வந்து ஒவ்வொரு சார்ட்ல வந்து ஒரு சார்ட்ல வந்து ஜிஏ ப்ளீடு தான் பிடிஎக்ஸா வரும்,
ஒரு சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமியா, பிளட் லாஸ் அனிமியா தான் பிடெக்ஸா வரும். ஆனா டிசாசம்பர்ல ரெண்டையுமே ரிலேட் பண்ணிருப்பாங்க. அக்யூட் பிளட் லாஸ் அனிமியா டியூ டு ஜிஏ ப்ளீடிங், ஈட்டியாலஜி என்னமோ ஜிஏ ப்ளீட்னால ஆயிருக்கும். ஸோ சில பேர் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இங்க அனிமியாக்கான ஈட்டியாலஜி ஜிஏ ப்ளீட் தானே, ஸோ நம்ம ஏன் ஈட்டியாலஜியை வந்து பிடெக்ஸா கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்பாங்க. பட் யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா, 2 or more interrelated condition equally meeting the criteria, either condition can be sequenced as the principal diagnosis. ஸோ இந்த அக்யூட் பிளட் லாஸ் அனிமியாவுக்கும் ஜிஏ ப்ளீடிங்க்கும் எந்த ஒரு சீக்வன்சிங் கிரைட்டீரியா எதுவுமே இல்லை. ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து இன்டர்ரிலேட்டடா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து பேஷண்ட் எதுக்காக வராங்களோ, எய்தர் கண்டிஷன் மே பி சீக்வன்ஸ் அஸ் தி பிரின்சிபல் டயக்னோசிஸ். ஸோ ரெண்டுல வந்து எதை வேணாலும் நம்ம பிடிஎக்ஸா கொடுத்துக்கலாம். பட் ஒவ்வொரு சினாரியோ பொறுத்து நம்ம அனிமியாவை சூஸ் பண்றதா இல்ல ஜிஏ ப்ளீடா சூஸ் பண்றதா அப்படிங்கிறத சார்ட் டு சார்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ நீங்க அனிமியாவை சூஸ் பண்ணணும், ஏன்னா அனிமியா ஒரு டிஆர்ஜி வரும், ஜிஏ ப்ளீட் ஒரு டிஆர்ஜி வரும். சம்டைம்ஸ் வந்து பிளட் லாஸ் அனிமியா வந்து ஹையர் டிஆர்ஜி ரீஎம்பர்ஸ்மெண்ட் வரும். இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் வித் ஜிஏ ப்ளீட் எம்சிசி ஆட் பண்ணும்போது ஸோ அனிமியா வந்து ஹையர் டிஆர்ஜி வரும், ஜிஏ ப்ளீடிங் வந்து லோவர் டிஆர்ஜி வரும். சம்டைம்ஸ் வந்து வெறும் ஜிஏ ப்ளீட் வந்து அன்னோன் ஈட்டியாலஜியா இருக்கும். ஸோ நீங்க ஜிஏ ப்ளீடு வித் அனிமியா கோட் பண்ணும்போது ஜிஏ ப்ளீட் வந்து ஹையர் டிஆர்ஜி ரீஎம்பர்ஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க பிடெக்ஸ் செலெக்ஷன் வந்து ஸோ சார்ட் டு சார்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்போ வந்து நம்ம அனிமியாவை பிடெக்ஸா கொடுக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட் வந்து ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரு ஆகிறது ரீசனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமியாவா தான் இருக்கும். ஹீமோகுளோபின் லெவல் வந்து பிலோ 7 கீழே ரொம்ப டவுன் ஆயிருக்கும். இமீடியட்டா வந்து ஐசியூக்கு அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அட்மிஷன் ஆர்டர்லயும் அனிமியா தான் இருக்கும், ரீசன் ஃபார் அட்மிஷனும் அனிமியாவா தான் இருக்கும். இஜிடி எடுத்திருப்பாங்க. நார்மலா வந்து ஒரு பிளட் லாஸ் இருக்கு அப்படின்னா, அனிமியா இருக்கு அப்படின்னா இஜிடி எடுப்பாங்க. அதுல இண்டிகேஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா அனிமியா தான் இருக்கும். ஸோ ஒரு ஜிஏ ப்ளீடுக்காக பேஷண்ட் வராங்கன்னா அட்மிஷன் ஆர்டர்ல ஜிஏ ப்ளீட் இருக்கும், அண்ட் இஜிடியில வந்து இண்டிகேஷன்லயும் ஜிஏ ப்ளீட் இருக்கும், அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் கேர் ஜிஏ ப்ளீடுக்குமே கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் வந்து ஜிஏ ப்ளீட வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து பேசியிருப்பாங்க. ஜிஏ ப்ளீடு தான் ரீசன் ஃபார் அட்மிஷன். அண்ட் அதுக்கு அண்ட் இஜிடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் வந்து விசிபிளா இருக்கும், அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோலும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சினாரியோல நீங்க ஜிஏ ப்ளீட் வந்து பிடிஎக்ஸா கொடுக்கலாம். ஆனா வந்து ஃபோக்கஸ் ஆஃப் கேர் வந்து அனிமியாவுக்கு மட்டும் தான் போகும், ஜிஏ ப்ளீடுக்கு வந்து ஃபர்தரா போகாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்பவே டவுன் ஆயிருக்கும், அண்ட் அட்மிட்டிங் ஆர்டர்ல அனிமியா தான் இருக்கும், இஜிடி இண்டிகேஷன்ல அனிமியா தான் இருக்கும், அண்ட் அட்மிட் டு உள்ளக வந்து ஐசியூல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுல ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமியா தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீமோகுளோபின் லெவல் வந்து ஒரு லைக் இம்ப்ரூவ்மெண்ட் இமிடியேட்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஹீமோகுளோபின் லெவல் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஈச் டேல. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இமிடியேட்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஹைப்போடென்ஷன் இந்த மாதிரி அனிமியா ரிலேட்டட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த சார்ட்ல. ஸோ அந்த மாதிரி சினாரியோ உங்களுக்கு சார்ட் வந்து மோர் ஃபோக்கஸ் வந்து அனிமியாவுக்கு போகும். ப்ளீடிங் வந்து கிளினிக்கலா இருக்கும், ஃப்ராங்க் ப்ளீடிங் அக்யூட் ப்ளீடிங்கா இருக்காது. ஓகே, இஜிடில கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் ப்ளீடிங் தான் டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜிஏ ப்ளீடிங்கிறது கிளினிக்கலா வந்து டயக்னோசிஸ் பண்ணிருப்பாங்க. பட் ப்ளீடிங் இட்ஸ் நாட் அக்யூட். அந்த அக்யூட் ஃபேஸ்ல லைக் விசிபிளா அந்த ப்ளீடிங் இருக்காது. ஸோ அதை கண்ட்ரோலும் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ப்ளீடிங். ஆனா ஜிஏ ப்ளீடுங்கிறது டிசாஸ்டர் வர டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. அனிமியாக்கான ஈட்டியாலஜி வந்து ஜிஏ ப்ளீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஃபோக்கஸ் ஆஃப் கேர் வந்து அனிமியாவுக்கு தான் கம்ப்ளீட்டா போகும். டிரான்ஸ்ஃபியூஷன், அட்மிட் ஆர்டர், இஜிடி இண்டிகேஷன்ஸ், இந்த மாதிரி சார்ட்ல வந்து என்னென்ன க்ளூ இருக்கோ, ரீசன் ஃபார் அட்மிஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி என்னென்ன க்ளூ இருக்கோ எல்லாத்தையும் நீங்க ஒரு சினாரியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அனிமியாக்காக வந்தாங்கன்னா அனிமியா பிடிஎக்ஸை கொடுப்போம், ஜேபிளுக்காக வந்தாங்கன்னா ஜேபிள். ஆனா சார்ட்டை வந்து பொறுத்தவரை ஸோ மல்டிபிள் டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ எவால்வேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு சைடும் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்க ஓல்ட் சார்ட்டையும் வந்து கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸோ ஃபோக்கஸ் ஆஃப் கேர் வந்து எதுக்கு போகுது, ஸோ அனிமியாக்காக தான் போகுதா, அண்ட் இடிலே வந்து கிளியரா வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணிருப்பாங்க. அட்மிட்டிங் ஃபார் அனிமியா அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்கும். இடி இம்ப்ரெஷனே வந்து பிளட் லாஸ் அனிமியா தான் டாக்குமெண்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் ஆஃப் கேர் வந்து லைக் அனிமியான்னு போகுது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல அனிமியாவை தான் பிடிஎக்ஸா கொடுக்கணும், ஜிஏ ப்ளீடிங்கை வந்து பிடிஎக்ஸா கொடுக்க கூடாது. ஓகே, ஸோ ரெண்டு கண்டிஷன் வரும்போது சார்ட்டை வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அக்யூட் பிளட் லாஸ் அனிமியா அண்ட் ஜிஏ ப்ளீடிங். ஸோ ரெண்டு வரும்போது அனிமியாவுக்கு மோர் ஃபோக்கஸ், மோர் கேர் அண்ட் மோர் ஒர்க் அப் போச்சு அப்படின்னா நீங்க அனிமியாவை தான் பிடிஎக்ஸா கொடுக்கணும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நீங்க எவாலுவேட் பண்ணுங்க. ஸோ அனிமியாவுக்கு என்ன ஒர்க் அப் பண்றாங்க, ஜிஏ ப்ளீடுக்கு என்ன ஒர்க் அப் பண்றாங்க, ரெண்டு கண்டிஷனும் ஈக்குவலி மீட்டிங் கிரைட்டீரியா வருதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப சப்போஸ் வந்து ஜிஏ ப்ளீடுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அந்த ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ஜிஏ ப்ளீடு தான் பிடிஎக்ஸா கொடுக்கணும். அதே நேரம் வந்து இஜிடிங்கிறது ஒரு டயக்னோஸ்டிக் ஸ்டடி தான். ஒரு கண்டிஷனை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நார்மல் ஒரு லேப் எடுக்கிறாங்களா, ஸோ அதே மாதிரி ஒரு டயக்னோஸ்டிக் ஸ்டடி தான். பட் அதுல வந்து ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு தெரப்பெட்டிக் பர்பஸ் மாதிரி ஆயிரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அனிமியா தான் அட்மிட் ஆயிருப்பாங்க, ஃபோக்கஸ் ஆஃப் கேர் அனிமியாவுக்கு தான் போயிருக்கும், பட் இஜிடி வந்து போட்டிருப்பாங்க.
ஸோ இஜிடிங்கிறது லைக் ஜிஏ ப்ளீடுக்கு தான் மோர் ஒர்க் அப் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ இஜிடி தான் எடுத்திருக்காங்க, ஸோ ஜிஏ ப்ளீடுக்கு தான் மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஏ ப்ளீடை வந்து பிடிஎக்ஸா கொடுப்பாங்க. பட் அந்த சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். லைக் ஹீமோகுளோபின் லெவல், ஹெமட்டோக்ரிட் லெவல்லாம் ரொம்ப டவுன் ஆயிருக்கும், டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட் இஜிடியை மட்டும் வச்சு, கொலோனோஸ்கோபியை மட்டும் வச்சு ஸோ வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜிஏ ப்ளீடை வந்து பிடிஎக்ஸா கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ சார்ட்ல ஃபோக்கஸ் ஆஃப் கேர் அனிமியாவுக்கு போயிருக்கு, ட்ரீட்மெண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அனிமியாவுக்கு போயிருக்குன்னா நீங்க அனிமியா பிடிஎக்ஸா கொடுக்குறீங்க. சப்போஸ் ஜிஐ ப்ளீடுக்கு வந்து ஸோ அக்யூட் ப்ளீடிங் ஆயிருக்கு, அதுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க, வர பிரசன்டேஷனே வந்து ஜிஐ ப்ளீடிங் ஆயிருக்கு, ஜிஐ ப்ளீடுக்கு ப்ரோட்டோனிக்ஸ் ஐவி கொடுக்குறாங்க, ஸோ கண்டினியூஸா வந்து ஜிஐ ப்ளீடுக்கு ஒர்க் அப் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஜிஐ ப்ளீட பிடிஎக்ஸா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சார்ட் டு சார்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்க சார்ட் எப்படி வருதுங்கிறத பொறுத்து நீங்க வந்து பிடிஎக்ஸ் செலக்ட் பண்ணணும். அண்ட் அக்யூட் பிளட் லாஸ் அனிமியா செகண்டரி டு ஜிஐ ப்ளீடை பொறுத்தவரை இடியாலஜி ஜிஐ ப்ளீடு தான் சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டா வந்து ஜிஐ ப்ளீடை தூக்கி பிடிஎக்ஸா கொடுக்க கூடாது. ஸோ சார்ட்டை கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்ணணும். ஸோ இங்க வந்து செலெக்ஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆன் அட்மிஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் கேர். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க பிடிஎக்ஸ் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ கொஞ்சம் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷன் டிஆர்ஜி வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஐபிடிஆர்ஜி வந்து பர்சனல் ட்ரைனிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபர்தர் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர்.